Daily. Taste the Daily. மீனி லைலான்னு ஒரு நடிகை வந்தாங்க. அவங்க she is not that kind of a person. மோகினி வந்தாங்க. அவங்க அந்த மாதிரி பர்சன் கிடையாது. நீங்கள் வர யாரோட வரீங்க, நீங்கள் எப்படி வரீங்கன்றது தான் இப்போ முக்கியம். யாரும் கமல் சார் பொண்ணுக்கிட்ட போய் ஃபிஜிட் பண்ண போகிறதில்ல, சரத்குமார் சார் பொண்ணுக்கிட்ட போய் ஃபிஜிட் பண்ண போகிறதில்ல. அப்போ அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே ஸ்ட்ராங்காக இல்லையே இவங்க. இப்போ நான் உண்மையிலே நான் சொல்கிறேன், இப்போ நான் பொம்பளை பிள்ளையை பெற்றிருந்தேன், நான் வந்திருக்க மாட்டேன். ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லி தான் தெரியும். அந்த பொண்ணு சொல்லிச்சு, she went for adjustment and came previous day. அது சாயங்காலமே கூப்பிட்டு போயிட்டான் அந்த ஏஜென்ட். ஆனால் அது போனது தப்புன்னு நினைக்கல. இல்லை, she is justified. பல மூத்த நடிகர்கள் ஒரு அமர்ந்திருந்ததுக்காக ஒரு ஃப்ரெண்ட் ரோல்ல அதுல ஸ்ருதிகாசன் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீடியோ இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. மோகன்லால் செய்த காரியம் அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நிறைய நடிகைகளை அவங்க அம்மாக்களே இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்மைதானா? அம்மா அப்பா எல்லாருமே தான், சில இடத்துல அண்ணனுங்க கூட. ஸோ அதனால ஐ ஹவ் ஆல்சோ சீன் வித் மீ ஓன் ஐஸ். அடிச்சு உடச்சி இழுத்துட்டு போகிறதுல ஐ ஹவ் சீன். பட் ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எல்லாமே ஓல்டு ரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அந்த ஹீரோயின் ரேஞ்சில் இன்னும் யாருமே கொடுக்கல கம்ப்ளைண்ட். இந்த இன்னைக்கு இருக்க யங் ஆர்டிஸ்ட்டில் யாருமே they have not given any complaint. அதான் மேடம் நானும் கேட்குறேன். 10-15 வருஷம் நீங்கள் நல்லா ஷூட்டிங்கில் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு பெரிய நடிகை ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு டிரெக்டர் பற்றி ரொம்ப நல்ல இம்ப்ரெஷன் இருந்தது எனக்கு. பட் அவரோட நான் ஒர்க் பண்ணதில்லை. பட் அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் வாஸ் டெல்லிங் மீ ஒன்ஸ், இந்த கம்பெனிக்கு போயிருந்தேன், அந்த டிரெக்டர்மா இந்த மாதிரி என்ன கூப்பிட்டு இருக்கான். எனக்கு அந்த டிரெக்டர் பற்றி நல்லாவே தெரியும். எந்த ஆர்டிஸ்ட்டையும் தொல்லை கொடுக்க மாட்டேன். வெரி டீசன்ட் டிரெக்டர். ஐ வாண்டட் டு ஆக்ட் இன் திஸ் பேனர். பட் இவங்க இப்படி சொன்னோன்னே ஐ ஃபெல்ட் லைக் வாட். பல நடிகைகள் வாய்ப்புக்காக போதை பட்டியலாம் வைக்கிறாங்க. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய டேரக்டர்லாம் கூப்பிட்டு போதை பட்டியலாம் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுவும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தானே? எனக்கு தெரிஞ்ச நிறைய நடிகைங்க அதை செய்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் போகாத நிறைய நடிகைகள் செய்கிறாங்க. இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஒன்லி டைரக்டர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் தான் கூப்பிட்றான்னு சொல்றாங்க. அதை தாண்டி வேற நான் ஒன்று கேட்குறேன், எப்படி ஒன்லி ப்ரொடியூசர் ஒன்லி டைரக்டர் எப்படி ஆகும்? இல்லை மேடம், இப்போ சினிமாவை பொறுத்தளவு யார் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்றா மேடம்? ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஒன்லி டைரக்டர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் தான் கூப்பிட்றான்னு சொல்றாங்க. அதை தாண்டி வேற நான் ஒன்று கேட்குறேன், எப்படி ஒன்லி ப்ரொடியூசர் ஒன்லி டைரக்டர் எப்படி ஆகும்? ஒன்லி ப்ரொடியூசர்னா டைரக்டர் வில் கெட் ஆங்கிரி, கேமராமேன் வில் பி திங்கிங். ஒன்று அழகாக காட்டு கரெக்டாக லைட்டிங் பண்ணி உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குதுன்னா ஏன் கூட வந்தால் என்ன? இட்ஸ் அ நான் ஸ்டாப் திங். திஸ் இஸ் அ நான் ஸ்டாப் ப்ராசஸ். ஒருத்தங்க தான் இருக்காது. இட்ஸ் அ நான் ஸ்டாப் ப்ராசஸ். தட்ஸ் இட். ஒருத்தரோட போனால் எனக்கு ஈகோ வரதான் செய்யும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை, பல நடிகர்கள் சொல்லும்போது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கேமராமேனு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா அவர் ஸ்பாட்டில் டார்ச்சர் பண்ணுறது, தள்ளி நம்ம சொல்கிறது, லைட்டு கம்மி பண்ணுறது, இது மாதிரி விஷயம் நடக்குது. அது நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு பேஸ் பண்ணி நடக்குது. அவங்க சைட் டான்சர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்க அழகானவங்கள பேக் ரோவில் போட்டுருவாங்க தெரியாதபடிக்கு. ஏன்னா இவங்க கூட காப்பரேட் பண்ணலன்றதுனால. எந்த காப்பரேட் பண்ண பொண்ணு ஃப்ரண்ட் ரோல் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது அங்கே. அது ஒரு தனி இது. பட் இது ஐம் டெல்லிங் யூ, த மெயின் ஆர்டிஸ்ட் when you are doing an adjustment you have to be having some common sense. இல்லை, இந்த மெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்தை மேனேஜர் தான் உங்கள்கிட்ட அணுகுவாங்க. ஹீரோட்டெல்லாம் அணுகிறது ஃபுல்லாக பேசுகிறது ஃபுல்லாக மேனேஜர் தான். இல்லை, சம்டைம்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சம்டைம்ஸ் வேறு யாராவது இருக்கலாம். அது மேனேஜர் தான் கிடையாது. அண்ட் யூஸ்வலி இப்போ இந்த நியூ ஃபேஸஸ் கூட ஒட்டிட்டு வராங்க ஒருத்தங்க மேனேஜர்னு. ஆக்சுவலாக பார்த்தா அவன் சினிமா மேனேஜரே இல்லை. he comes from some normal person, random person. இந்த ஸ்டுடியோலாம் பேனு பார்க்குற ஒரு கேரக்டராக இருக்கும். இவங்க யார்கிட்டயாவது இந்த ஸ்டுடியோஸில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. இதை வச்சுட்டு ஊர்க்கார பொண்ணுங்க கூப்பிட்டு ஸ்டுடியோவில் இறக்கி பார்த்தியா இதுதான் ஏவிஎம், நான் பெரிய மேனேஜராக தான் உள்ளே வந்துட்டப்பார், எல்லாரும் விஷ் பண்ணாங்க பார்த்தியா, நான் அவன் மேனேஜராக இருக்கேன், நான் சொல்கிறத கேள், இந்த ஆளோட போ அந்த ஆளோட போ. இந்த மாதிரி ரேண்டம் பீப்புள் தான் இந்த மாதிரி செய்கிறதே ஆக்சுவலி. இல்லை மேடம், இப்போ பொதுவாக சினிமாக்குள்ளே உள்ளே வரும்போது தெரியாதா மேடம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும் சினிமா துறையில் அப்படின்னு தெரியாதா? இப்போ என் டேடி மூலமாக தான் நான் சினிமாவுக்கு வரேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா இருந்தால் எங்கள் அப்பா விட்டுருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேண்டான்னாரு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ண அடுத்தது என்ன பண்ணணும்? அப்பா கூட வரணும், இல்லை அம்மா கூட வரணும். அதை எங்கள் அப்பா பார்த்தார். நான் பிடிவாதமாக நடிச்சு ஆகணும். எங்கள் அப்பா என்ன சொன்னார், சரி இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் போகலான்னு சொன்னார். உடனே அவர் கிளம்பி வந்துட்டார். ஒரு வேலை வெட்டிலாம் விட்டுட்டு ஷூட்டிங்னா உடனே என்னை தான் அக்கம்பெனி பண்ணுவார். அந்த மாதிரி உங்கள் அண்ணனோ அக்காவோ யாரோ ஒருத்தங்கள பக்கத்து வீட்டு நேபர்ஸ் ஹெல்ப்னா யாரோ ஒருத்தரோட வாங்க. இப்போ வர முக்கால்வாசி பொண்ணுங்க தனியாக வருது. தட்ஸ் டெம்ப்டிங் டு எனிபடி. நோ சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, நைட்டுக்கு மேலே இப்போ போதை அடிக்கிற ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில். இப்போ நைட்டுக்கு மேலே போதைன்னா அந்த பொண்ணு தனியாக தானே இருக்க ரூம். எதுக்கு அந்த தாட் உங்களுக்கு? இல்லை இப்போ எனக்கு யாரும் கிடையாது, அப்போ நான் அசிஸ்டண்ட் போட்டு கூப்பிட்டு போலியா கூட? யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வாங்க கூட. அப்போ இம்மீடியட்டாக அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தவறும்ல.
அம்மா கூட ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்குவானே. இப்போ புதுசாக வந்துருச்சு இந்த கேள்வி வேறு. மேல் அசிஸ்டண்ட் ஆனோம், ஃபீமேல் அசிஸ்டண்ட் ஆனோம். நாங்கள் முக்கால்வாசி மேல் அசிஸ்டன்ஸ் ப்ரிஃபேர் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வேணால் டக்குன்னு டிக்கெட் போடு கிளம்பலாம், தம்பி போடுற டிக்கெட் போடுற கிளம்பலாம் அப்படின்றீங்க. டக்குன்னு டிக்கெட்டை போட்டு டக்குன்னு கிளம்பலாம், டிக்கெட் போட்டு டக்குன்னு கிளம்பினாங்க. இப்போ அடிக்க வந்தாங்க உதக்க வந்தாலும் ஆம்பளைங்க வேறு. இப்போ துர்கா அக்காவுக்கு நடந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் லேடி அசிஸ்டன்ஸ் நான் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது மேல் அசிஸ்டண்ட்டோ ஆனோ ஆஹா ஃபீமேல் அசிஸ்டன்ட் இவ்வளோ உண்டு. நீங்களும் அசிஸ்டன்ட் தரேன், ஏன் கூட அசிஸ்டன்ட் சென்னையிலேருந்து வருவாங்க. யூ ஜஸ்ட் புட் அ பஸ் டிக்கெட், எனக்கு ஃப்ளைட் டிக்கெட், அவங்களுக்கு பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்துருங்க தான். இதுதான் டீல். அது அல்லைங்களோ நான் வரல ஷூட்டிங் டேட்ஸ். புரிஞ்சு போச்சு. வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன் ஐ நோ. இப்போ நீங்கள் இருந்த சினிமா காலகட்டத்தை எப்படி பார்க்குறீங்க, இப்போ இருக்க சினிமா காலகட்டத்தை எப்படி மேடம் பார்க்குறீங்க? இப்போது நிறைய வாய்ப்புகள் லேடிஸ் பிழைக்கிறதுக்கு இருக்குது. சினிமாலேயே பல துறையில் லேடிஸ் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஆக்டிங் இல்லைன்னா டைரக்ஷன் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, எடிட்டிங் இருக்குது. இப்போ எல்லா ஃபீல்டும் நிறைய லேடிஸ் இருக்காங்க. திஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் யூ யூஸ் யுவர் ஹெட். இப்போது நிறைய டிரெக்டர்ஸு அசிஸ்டன்ட் டைரக்டர் லேடிஸ் தான் இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டு அர்த்தம் இல்லையே. நான் பார்க்குற எல்லாம் எஜுகேட்டட் கேர்ள்ஸ். அது தமிழ் ஐ மென்ட் ஒர்க்கிங் ஈவன் வேறு மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த இது பண்ணேன், நான் வெப் சீரிஸ் பண்ணேன் குவீன். இதெல்லாம் பார்த்தா முக்கால்வாசி யங் கேர்ள்ஸ் ஆர் ஒர்க்கிங், பயம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால தட் அவங்க பார்த்தால ரொம்ப அந்த கான்ஃபிடென்ட் லெவலாக இருக்காங்க. தே ஆர் நாட் தட் பேத்தட்டிக் கைண்ட்ஸ். அந்த பேத்தட்டிக் கைண்டாக வந்தால் தான் ஆம்பளைங்க தே ஆர் லுக்கிங் அட் யூ. அது நான் பார்த்துட்டேன். எப்பவுமே வந்து மனக்கும் சார் ஒன்று ஆஹா இது வெளியில் பேசாது, அவைலபிள், ஓகே அது என்ன சார் வேணும் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இட் டிபெண்ட்ஸ். இஃப் யூ ஆர் கோயிங் டு பி ஃபர்ம் இனஃப் ஒன்றும் நடக்காது. இஃப் யூ ஆர் கோயிங் டு பி அதாவது ஒரு நடிகையை வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம ஆடிஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓகே. சோ அப்படி இருந்தா கூட நான் கூட போயிருப்பேன் அப்படின்னு ஒரு நடிகை சொல்றாங்க. ஓகே. ஏன்னா மிகப்பெரிய டைரக்டர் பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு. அந்த மனநிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப கிரேஸ் ஃபார் மூவி. கிரேஸி நான் பெருசா வரணும், முன்னுக்கு வரணும். அது இவங்க போய் இந்த லூஸ் சப்ஸ்டியூட் சொன்னேன்ல, சினிமாலே இல்லாத சில நபர்கள் நான் சொன்னேன்ல, அவனுங்கெல்லாம் வந்து பொண்ணுங்களை வச்சு பிழைக்கணுன்ற ஐடியாவுக்கு வந்துடுறாங்க. இவனுங்க போய் இந்த மாதிரி கிராமத்துலேருந்து படிக்காத பொண்ணுங்க இவங்க கூட்டிகிட்டு வந்து ஏதோ தெரிஞ்ச இந்த ஆக்சுவலாக அங்கே பார்த்தாக்கா உங்களுக்கு அந்த ஸ்டுடியோவில் 4 ஒர்க்கர் தான் தெரிஞ்சிருக்கும் இந்த ஆளுக்கு. அவங்க கண்டிப்பாக அவனை பார்த்து எப்படியா இருக்கேன், நல்லா இருக்கேன், பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய ஆள். ஸோ இந்த பொண்ணு நம்ம அப்படியா அவர் எவ்வளோ பெரிய ஆள், நீ போனாக்கா எவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கும் உனக்கு, ரஜினியோட நடிக்கலாமா கமலோட நடிக்கலாமா, இவங்க ஓகே ஃபைன் அப்படின்னு அது ஓகே பண்ணுறது இவங்க. ஓகே ஆகாமல் இருக்கிறது அவங்க பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்பாயில் த இண்டஸ்ட்ரி. அண்ட் இவங்க கொடுக்குற ட்ரீம்ஸ் எல்லாமே கிரேட். பங்களா வாங்க முடியும், கார் வாங்க முடியும், அது இது. ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லி தான் தெரியும். அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஷி வென்ட் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் கேம் ப்ரீவியஸ் டே. அது சாயங்காலமே கூப்பிட்டு போயிட்டேன் அந்த ஏஜென்ட்டு. அந்த ஏஜென்ட் கூட்டிகிட்டு போயிட்டு நைட் எல்லாம் வரல, அந்த பொண்ணு ஷூட்டிங்க்கு வரல, ஏன் சீன்ஸ் எடுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தட் கேர்ள் கேம், ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், லொக்கேஷன். அது நேற்று என்ன பாதி ஷூட்டிங்கில் போயிட்டேன், அது ஒரு முக்கியமான கேரக்டர் தான் செஞ்சிச்சு. ஸோ இப்போ பாதி சீன் நிறுத்திட்டு இப்போ திருப்பி வந்து சேர்ந்துருக்கேன் நீ அப்படின்னு. இல்லை அவர் கூட்டிகிட்டு போனார். நீ எதுக்கு போனேன்னு கேட்டேன். இல்லை உண்மையிலே சொல்ல போனாக்கா ஒரு ஏசி வீடு, நீங்கள் இருப்பீங்க ஏசியில், ஒரு கார் இருக்கும், ஒரு நல்ல பங்களா, இதெல்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்காதா சொன்னேன். ஆசையாக இருக்கும், அது அடையிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே இது என்ன பேசுகிறாங்க உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன், நீ எல்லாம் சினிமாவை பார்த்து பாதிக்க பற்றியா ஒரு ஆள் சினிமா ஸ்டுடியோக்குள்ளே வர, அடுத்தது காரில் போகிறேன், இதை பார்த்து நீ அடுத்த நாளே நீ பணக்காரி ஆயிடுவேன்னு நினைக்கிறியா? இது ஒரு ஆளோட முடியாது, இது தொடர்ச்சியாக போகும். அத்தனை பேரோட நீ போனா தான் உனக்கு அதெல்லாம் வாங்க முடியும் ஈஸியாக, சீக்கிரமாக வாங்கணும்னா அது தான். ஆனால் அது போனது தப்புன்னு நினைக்கல. இல்லை, இஸ் ஜஸ்டிஃபைட். அப்போ தெரிஞ்சே தான் போகிறாங்க. தெரிஞ்சு தான் போகிறாங்க. இதான் இந்த மாதிரி அதான் சொல்லுத, வீடு வாங்கலாம், ஏசி வாங்கலாம், அது இது. நகையை வேற அடகு வச்சுருக்காங்க அம்மாவை திருப்பி நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும் நான், இதெல்லாம் சொல்லி மயக்கிருக்கான் அந்த ஆள். நரி மாதிரி குள்ள நரிங்க மாதிரி இருக்குங்க கொஞ்சம் கேரக்டர்ஸ். இல்லை மேடம், இப்போ வாண்டடா இந்த பொண்ணு போனனால தான் இவ்வளோ இந்த ஒரு தப்பு நடக்குது, என்னால் முடியாதுங்க, நான் விலகி போயிடலாம்ல. அதை தான் செஞ்சா, அந்த மாதிரி செஞ்சா தான் ஹேமா கமிட்டி ஜெயிக்கும். இல்லை இவங்களே பேசிக்கிட்டு 1-2 பேர் போய் சொல்கிறனால தி வாண்ட். ஆக்சுவலி பாதிக்கப்படுற யங்கர் கேர்ள்ஸ் தான் தேண்டி ஓல்டு ரூம். பட் ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எல்லாமே ஓல்டு ரூம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அந்த ஹீரோயின் ரேஞ்சில் இன்னும் யாருமே கொடுக்கல கம்ப்ளைண்ட். இந்த இன்னைக்கு இருக்க யங் ஆர்டிஸ்ட்டில் வந்து யாருமே they have not given any complaint. Maybe they are busy or maybe it's okay for them. We don't know. அதான் மேடம் நானும் கேட்குறேன். 10-15 வருஷம் நீங்கள் நல்லா ஷூட்டிங்கில் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு வந்து பெரிய நடிகை ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்ற மாதிரி இப்போ இன்னைக்கு கரண்ட்ல இருக்க நடிகை யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம போது மூத்த நடிகை இப்போ கிளம்பி வருது காரணம் என்ன? சரி, அவங்க இப்போ தான் அந்த உணர்ச்சி வெளிப்படுத்துறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ்
அதுலேயும் எத்தனையோ மூத்த நடிகைகள் இருக்காங்க. தே ஆர் நாட் கம்மிங் அவுட் வித் மெனி திங். வெரி ஃபியூ தான் வெளியில் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உள்ளே இருந்திருக்கலாம் அந்த ஏக்கம். ரொம்ப நாளாக யார்கிட்டயாவது சொல்லிட்டாங்களா, சொல்லலாம் கொஞ்சம் மனசில் இருக்க பாரம் குறையும்னு கூட இருந்திருக்கலாம். சொல்லி இனிமேல் இப்போ நான் வந்து அடுத்த நாள் காலையில் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சுட்டேன். ஸோ அவங்க அதை செய்யாமல் இருந்திருப்பாங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துன்னு சொல்றீங்க. ஆமாம், அந்த நடிகை வந்து எனக்கு பலமுறை இதே மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது பலமுறை நடந்து ஏன் திரும்ப அந்த ஃபீல்ட்ல இருக்குன்னு கேட்குறேன். மேபி ஷி டசன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருந்திருக்கலாம். இல்லாட்டி அவங்க பணத்து பிரச்சனையில் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். மேபி அதனால அவங்க வெளில வராமல் இருந்திருக்கலாம் அந்த டைமில். இப்போ செட்டில் ஆயிருப்பாங்க, தைரியமாக சொல்கிறாங்க. செட்டில் ஆயிட்டாங்க, சினிமானால செட்டில் ஆயிருக்காங்க. இப்போ செட்டில் ஆயிருக்காங்க, அதனால சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. செட்டில் ஆகாமல் இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய நடிகைகளை வந்து அவங்க அம்மாக்களே இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்மைதானா? அம்மா அப்பா எல்லாருமே தான், சில இடத்துல அண்ணனுங்க கூட. ஸோ அதனால் ஐ ஹவ் ஆல்சோ சீன் வித் மீ ஓன் ஐஸ். அடித்து உடச்சி இழுத்துட்டு போகிறதுல ஐ ஹவ் சீன். ஸோ இட்ஸ் நாட் ஃபால்ஸ் திங், இட்ஸ் ட்ரூ. எப்படி மேடம் இதெல்லாம், அதாவது பெத்த தாயை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என் பொண்ணு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவாங்க? பணத்தாசை, பணத்து மேலே இருக்கிற க்ரேஸ் அவங்களால. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 பொண்ணுங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, எல்லாரையும் கரை சேர்க்கறது கஷ்டம். அந்த அளவுக்கு இவங்க ஒரு குடிசை வீட்டில் கூட இருக்கலாம் முடியாது. ஒரு பொண்ணு அழகாக இருந்திருக்கலாம் எக்ஸ்ட்ரீம்லி. இப்போ அந்த பொண்ணை தான் பலியாடாக்கி நம்மளாம் பொழைச்சிக்குவான்னு வந்துடுவாங்க அந்த சூழ்நிலைக்கு. தட்ஸ் வாட். ஆனால் பணம் படைத்தவர்களும் இதே மாதிரி வந்தோன்னா என் பொண்ணு எல்லாத்துக்கும் ஆல்வேஸ் ரெடி அப்படிங்கிறாள். அது இது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நீங்கள் கஷ்டப்படுறவங்க சரி குடும்பத்துக்காக வர்றாங்க. பணக்கார ஃபேமிலியில் ஐ டோன்ட் திங்க் பேரண்ட்ஸ் ஆர் டூயிங் திஸ். பொண்ணுங்களுக்கு வேகமாக முன்னுக்கு வரணும், பாப்புலர் ஆகணும்னு ஆசை இல்லை. பொண்ணுங்க போய் ஓகே சார்ன்றாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல். சம் பீப்புள் ஆர் லைக் தட். இங்கே இது படம், இந்த சினிமா ப்ரொஃபஷன் வந்து உண்மையிலே ப்ரொஃபஷனல் பீப்புள். இப்போ ஹவு டு யூ திங்க் கமலஹாசன்ஸ் டாட்டர் இஸ் ஆக்டிங்? ஹவு டு யூ திங்க் சரத்குமார்ஸ் டாட்டர் இஸ் ஆக்டிங்? எப்படி இவங்களாம் நடிக்கிறாங்க, எப்படி இவங்க அப்பாலாம் சம்மதிக்கிறாங்க? இந்த அளவுக்கு டேஞ்சரஸ் இல்லை. ஏன்னா அவங்க தேர் செட்டில்டு. யாரும் கமல் சார் பொண்ணுக்கிட்ட போய் ஃபிஜிட் பண்ண போகிறதில்ல, சரத்குமார் சார் பொண்ணுக்கிட்ட போய் ஃபிஜிட் பண்ண போகிறதில்ல. அப்பா அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இங்கே ஸ்ட்ராங்காக இல்லையே இவங்க. ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் தேர். உங்கள் டேடிங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நோபடி உங்களை அசைக்க முடியாது. எத்தனையோ ஆர்டிஸ்ட் இப்போ அப்பா பெரிய பெரிய ஆர்டிஸ்டுடைய பொண்ணுங்களாம் நடிக்க வந்திருக்காங்க. ஏன் ஹிந்தி எடுத்துக்கிட்டாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா கரிஷ்மா கபூர், கரீனா கபூர், இவங்களுக்குலாம் சினிமா சம்பாதிக்கணும். ஸ்ரீதேவி டாக்டர், ஸ்ரீதேவிஸ் டாட்டர் நீங்கள் பாருங்கள், இங்கே எடுத்துக்கிட்டே பாருங்கள். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் இருக்கவங்க தைரியமாக விட்றாங்க படத்தில் பொண்ணுங்களை நடிக்கனாக்கா. இந்த மாதிரி டேஞ்சர் இல்லை. இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணணுனாக்கா அப்போ ஏன் அவங்க அனுப்ப போகிறாங்க பொண்ணுங்களை நடிக்க? இந்த பாவர்ட்டிலேருந்து வரவங்க தான் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறவங்கன்றேன். பிகாஸ் அங்கே காப்ரேஷன் இல்லை. வேண்டாம் சொன்னால் கூட அம்மா அப்பா இல்லை நான் வீட்டில் சோறு போட மாட்டேன், வெளில போயிடு அப்படி இப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தே ஹேவ் டு அபைட்ல. எஜுகேட்டட் கேர்ளாக தான் ஐ வாக் ஆஃப், கிவ் மீ மை சர்டிஃபிகேட், ஐ டேக் அ ஜாப், போயிட்டே இருப்பேன், ஐ எம் நாட் கமிங் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போயிடும். இஃப் தேர் இல்லிட்ரேட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அழகு தான் அவங்களுக்கு இருக்க ஒரே டூல், எஜுகேஷன் கிடையாது. என்ன பண்ணுவாங்க அவங்க? அவங்கள தான் மாற்றுறது. இப்போ சினிமாவுக்கு ஒரு ஆள் என்ட்ரி ஆகிறாங்க, ஒரு நடிகை வந்து என்ட்ரி ஆகிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே அப்படின்னு கேட்டுற முடியுமா? கூட இருக்கவங்களை பார்த்து தான் முடிவுக்கு வருவாங்க. எப்போவுமே ஒரு நடிகையை பார்த்து முடிவுக்கு வர மாட்டாங்க. அவங்க எப்படி வந்தாங்க? காரில் வந்தாங்களா, பஸ்ஸில் வந்தாங்களா, கூட வந்தது யார், ஆட்டோவில் வந்தாங்களா, ஆட்டோவில் வந்தாங்களா? ஸோ கூட வந்தது யார், அவங்க கூட வந்திருக்கவர் யார், தெம்பாரவரா இல்லை ஐயா என்ன ஐயா அப்படின்றவரா, ஏதாவது பார்த்து வாய்ப்பு கொடுங்க, ஏதாவது பொண்ணு பிழைக்குது இப்படின்னு பேசுகிறவர்னா ஃபோன் பண்ணி என்னது இப்போ ஓகேயா, என்னது இந்த படத்தில் இந்த சீன் ஏன் டேடி மாதிரி இந்த படத்தில் கட்டி பிடிக்கிற சீன் ரொம்ப இருக்கக்கூடாது, கிஸ்ஸிங் ஷார்ட்டே இருக்கக்கூடாது, ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேனா என் பொண்ணை புக் பண்ணுங்கள், இல்லையே நாங்கள் போகிறோம், இந்த மாதிரி பேசலாம், பிரச்சனை இல்லை. அதை வச்சு எடை போட்டுறேன். எப்படி மேடம் இத்தனை படங்கள் நடிச்சிருக்கீங்க இப்போ இவ்வளோ போல்டாக பேசி? ஏன்னா இப்போல்லாம் அது பேசினா அது வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேற மாதிரில இப்போ வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் இதை சொல்கிறனால நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேரளாவிலேருந்து என்னை புக் பண்ணாத ப்ரொடியூசருங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி, சார்மிலா நாங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நாங்கள் கூட 2-3 பேரை வச்சு சந்தேகப்பட்டுட்டோம் உங்களை, பட் வி விஷ் யூ ஆக்ட் இன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். பிகாஸ் என்னன்னாக்கா லைக் நாங்களும் அந்த மாதிரி டைப் கிடையாது. என்னன்னாக்கா நாங்கள் க்ளீனுன்னு புரிஞ்சுக்குவாங்க மற்றவங்க. ஏன்னா இப்போ என்னை போடுறனால இந்த மாதிரி நபர்கள் வந்து தப்பானவங்க இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்கன்ட்டு எனக்கு போட ரெடியாக இருக்காங்களே படங்களில். அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? இப்போ என்னை படத்தில் போட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத படம் தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லியாச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு காமிச்சிக்கிறதுக்கு அவங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? இப்போ என்ன படத்தில் போட்டாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சு போகுதுல்ல. கண்டிப்பாக. இப்போ அந்த ஆங்கிளில் பாருங்கள், நானே எதிர்பார்க்கல. இட் வாஸ் ஷாக்கிங் டு மீ. சொன்ன மாதிரி அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கலையே, ஒரு ஆர்வத்தை சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஸோ எல்லாமே சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு என்னதான் ஒரு புதுமுக நடிகர் வந்தால் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அது வர விதங்க. ஏன்னா இப்போது நிறைய பேர் பைலட்டோடைய டாட்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஏன் மீனி லைலான்னு ஒரு நடிகை வந்தாங்க, அவங்க ஷி இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன்.
மோகினி வந்தாங்க, அவங்க அந்த மாதிரி பர்சன் கிடையாது. நீங்கள் வர யாரோட வரீங்க, நீங்கள் எப்படி வரீங்கன்றது தான் இப்போ முக்கியம். யூ கம்மிங் ஃப்ரம் அ லோ பேக்ரவுண்ட், தட்ஸ் வென் தே ட்ரை ஃபார் யூ. யூ கம் ஃப்ரம் அ நான் ப்ராப்பர் திங், தே வில் நாட் ட்ரை ஃபார் யூ. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நிறைய நடிகைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கௌதமி அக்காலேருந்து இவங்க நயன்தாரா ஆல்சோ ஸ்டடிட் வெல். இவங்க எல்லாமே வந்து நல்ல எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. தே டோன்ட் ப்ளே வித் யூ மச். ஒன்லி த பாவங்கள் ஹூ ஆர் லைக் திஸ். இன்ஃபேக்ட் பாதிப்பு இருக்கிறது ஜூனியர் ஆர்டிஸ்ட், சைட் டான்சஸ். இப்போ இருக்க டாப் ஹீரோயின் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தாண்டி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா, இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? சரி, அந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து சினிமா தான் ஒரே வழி. அந்த காலம் நிறைய ஆர்டிஸ்ட்டு படித்ததே கிடையாது, படிப்பறிவே இல்லை. சினிமாவுக்கு வந்தவங்க படிச்சிருக்க மாட்டாங்கன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போது எங்கள் ஜென்ரேஷன் அதை மாற்றிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே மாதிரி. அந்த காலத்து ஹீரோஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஜுகேட்டட் ஹீரோஸ் யாரும் இல்லை, கிடையாது. அந்த காலத்து பெரிய ஆளுங்களை யாருமே கிடையாது. இப்போ எங்கள் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அஜித், விஜய், சூர்யா, பிரசாந்த் எல்லாமே எஜுகேட்டட். எங்கள் செட்டும் எல்லாம் எஜுகேட்டட். ஸோ வி திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இது இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் நாங்கள் பார்த்துக்குவோம், நாங்கள் உள்ள வந்துட்டோம். பட் சில பேர் இதுதான் பண்ணணும், என்ன பண்ண முடியும், தே காண்ட். நீங்கள் அதாவது கடந்த வந்த சினிமா வாழ்க்கையில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு வீணா போன நடிகைகள் நிறைய வருவாங்க. வந்த உடனே ஒரு படம் பண்ணுவாங்க, ஹிட்டு, பெரிய ஹீரோவோட தான் நடிப்பாங்க, ஹிட்டு, அடுத்த படங்கள் நடிப்பாங்க, அப்புறம் அவுட். பார்த்துருக்கேன். வரும்போது மேபி தேல் கம் வித் நியூ ஃபேஸ், அப்புறம் பெரிய ஹீரோவோட நடிப்பாங்க, அப்புறம் 4-5 படம், அப்புறம் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க. இட் இஸ் லைக் இஃப் தேர் யூஸ்ட் பை டூ மெனி பீப்புள், இவங்களே அவங்க நடிகைன்ற கண்ணோட்டத்தில் பார்க்காம வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட நான் ஒரு லேடி ஆர்டிஸ்டோட படத்துக்கு சஜஸ்ட் பண்ணேன். எனக்கு அவங்க கேரக்டர் எனக்கு தெரியாது. எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் டோல் ஒன் டைரக்டர், நல்ல டைரக்டர். ஸோ அதான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி இவங்க இருக்காங்க, போட்டுக்கிறீங்களா படத்துலன்னு. ஏம்மா அப்போ மற்றவங்களாம் பார்த்து வேறு மாதிரி நினைப்பாங்கம்மா என்னை பற்றி, எப்படிம்மா நான் இவங்களை படத்தில் போடுவேன், நல்லா எல்லாரோடையும் சுற்றி பேரை கெடுத்துக்கிட்டாங்க, எப்படி என் படத்தில் போடுவேன், இப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படின்னா அப்படி ஆயிடுது, அப்படின்னா இப்படி ஆயிடுது. ஸோ திங்க் அண்ட் ப்ளே. சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ இந்த ஏஜில், ஒரு யங் ஏஜில் சினிமா பண்ணணுன்ற ஆர்வத்தில் வந்துட்டு ஒரு ஓல்டன் டேஸில் நீங்கள் திரும்பி பார்த்து நம்ம செஞ்சுருக்காமல் இருக்கலாமே, நம்ம ஏன் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது எரேஸ் ஆகாது இதெல்லாம். முதல்ல இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற புருஷன்லேருந்து உங்கள் குழந்தைங்க வரைக்கும், சொசைட்டி உங்களை பார்க்குற விதம் எல்லாத்து வரைக்கும் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கவே இருக்காது. நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், முன்ன பெண்ண தெரியாத ஒருத்தர் இஸ் யூஸ்ட் யூ ஃபுல்லி, நைட்டு நிம்மதியாக எப்படி தூங்குறீங்க, நைட்டு எப்படி நிம்மதியாக தூங்குறீங்க நீங்கள், அது ஓகே, பணக்கட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு தூங்கிக்க வேண்டியது. நிறைய டைவர்ஸ் ஆகுது மேடம். குறிப்பாக சினிமா நடிகருக்குள்ள நிறைய டைவர்ஸ். சினிமா நடிகைகள் வந்து எப்படி வேணா இருப்பாங்கன்னு ப்ரிப்பேர்டாக தான் மென் வராங்க அவுட் சைட். ஒரு பர்சனல் கேரக்டர் லவ் பண்ணால் தான் தெரியும். லவ் மேரேஜ் நீங்கள் சொல்கிறீங்களா, அது வேறு மாதிரி. முக்கால்வாசி ஆண்கள் நடிகைகளை கல்யாணம் பண்ணுறது பணத்துக்காக தான், நாட் ஃபார் ரியல் லவ் ஆர் அஃபெக்ஷன். அண்ட் ஷோ ஆஃப், நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் நடக்கும், நான் பெரிய நடிகைலாம் வருவாங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் பார்ப்பாங்க, இது தான் அந்த இது ஓஞ்ச உடனே they don't want you. Divorce. That's what it is. And if it's going for a pair, நடிகை ஒவ்வொருத்தரை கல்யாணம் பண்ணாங்கனாக்கா ஈகோ கிளாஷ் வந்துடுது. எல்லாருமே வந்து ஷாலினி அஜித் ஆகிட முடியாது, எல்லாருமே வந்து சூர்யா அண்ட் ஜோதிகா ஆகிட முடியாது. அங்கே தே ஹாவ் நைஸ் இன்டிமேசி. பல மூத்த நடிகைகள் வந்து இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் குறிப்பாக வந்து பெரிய நடிகைகள் யாருமே வாயை திறக்கல, இது சம்மதமா அப்படிங்கிறாங்களே, இது எப்படி மேடம்? அவங்க ராதிகாவே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அது எதுக்காக அவங்க வாய் திறக்கணும்னு நீங்களாம் நினைக்கிறீங்க? அது அவங்க அபிப்பிராயம் இருந்தால் தான் வாய் திறப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய் திறந்து தான் ஆகணும்னு கம்பல்ஷன் ஒன்றும் கிடையாது. இது அவங்க இத்தனை நடிகைகளுக்கு நடந்திருக்கு, அநீதி நடந்திருக்கு, ஆனால் இதுவரை யாருமே குரல் கொடுக்கலையே. மேபி தே ஃபீல் ஷன் டு சே தட் அவுட் சைட். ஒருவேளை அவங்க கல்யாணம் ஆகாத ஹீரோயினா நாளை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா யார் கல்யாணம் பண்ணிக்குவா? இப்போ வந்து நான் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, நான் தைரியமாக வந்தேன், சிங்கிள் மதர் நான், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் யங்ஸ்டர் தே ஹேவ் டு கெட் மேரிட். இப்போ அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க, நான் வந்துட்டேன்னு சொன்னாக்கா நம்புறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, நிறைய பேர் போயிருப்பால, அது வரும். ஸோ அப்படி இருக்கும்போது யார் இந்த பொண்ணை வந்து பொண்ணு கேட்பா நாளைக்கு, எப்படி கல்யாணம் ஆகும் நாளைக்கு? இப்போ நான் வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன், இப்போ நான் பொம்பளை பிள்ளையை பெற்றிருந்தேன் நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா நாளைக்கு வரப்போகிற மாப்பிள்ளை குடும்பத்தார் எப்படி எடுத்துக்குவாங்க நமக்கு தெரியாது. கண்டிப்பாக ஆம்பளை பிள்ளையை பெற்றனால அந்த தைரியமாக வந்து உட்காந்து பேசிட்டுருக்கேன். பொம்பளை பிள்ளை பேருந்தால் சத்தியமாக நான் வந்திருக்க மாட்டேன் உங்கள் சேனலுக்கு. யார் கூப்பிட்டாலும் எங்கேயுமே நான் எதுவுமே சொல்ல ஒன்றுமே தெரியாது, நானும் போயிருந்துருப்பேன். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்கும்ல.
இல்ல இதே மாதிரி பயம் சக நடிகைகளுக்கு இருக்கும்ல, என்னதான் அட்ஜஸ்ட்மெண்ட் போனா கூட யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இதே ராதிகா மேடம் வந்து நீங்க ஓப்பனா பேசுறாங்க, இது மாதிரி எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துச்சுன்னு, யாருன்னு சொன்னா ஆள் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் சொல்லியிருக்கலாமே, இப்போ அவங்களுக்கும் இல்லை இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க, இல்லை இப்போ பசங்க ஆயிடுச்சு அப்படிங்கும்போது சொல்லலாமே ஓப்பனா. சொல்லலாம். பட் என்ன அவங்க வந்து நாளைக்கு அந்த பசங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பொறுப்பு, ஒரு சம்மந்தி குடும்பம் மதிக்கணும் இல்லையா? ஒரு சம்மந்தியாக அவங்கள மதிக்கணும். அது அவங்களோட இது தானே, பொறுப்பு தானே. குழந்தைங்க பெற்றவங்க அவங்க. அப்போ அவங்க சம்மந்தி வீட்டாருக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்க இவங்களை எப்படி நம்புவாங்க? ஐயோ அவங்க பிள்ளைய வேணான்ட்டு போயிட்டே இருந்தா, இவங்களோட போனவங்க எதுக்கு அவங்க குழந்தை அப்படின்னு அவங்க ஒரு பேச்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஸோ ஹவ் இஸ் இஸ் இட்? சரி, நீங்கள் மீடியா நீங்கள் பார்க்குறது வந்து பப்ளிசிட்டி. யூ வாண்ட் திஸ் இஷ்யூ டு பி இன் டு த பப்ளிக் அண்ட் இட் ஹேஸ் டு பி வைரல். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லைஃப் இல்லை. சரி, நடிகர் லைஃப். அவங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க யங்கர் ஆர்டிஸ்ட் வந்து மாமியாருக்கு பதில் சொல்லணும், மாமனாருக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க அவங்க ஃபேமிலிஸுக்கு பதில் சொல்லணும், நிறைய டைஸ் இருக்குது. ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வரலனாக்கா இது கூட இருக்கலாம் காரணம். ஏன்னா லேடி ஆர்டிஸ்ட் ராதிகாவுடைய வீட்டுக்காரர் சரத்குமாரே இது வந்து வெளியில வந்து வாய் திறக்கலையே, இதுக்கு வந்து இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு, இதை சரி செய்யணும் கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. தெரியலங்க அவர் ஏன் சொல்ல. நான் ரியலி டோன்ட் நோ சீரியஸாக. அதான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து. தட்ஸ் இட். ஒருவேளை ராதிகா பேசினா இவர் விட்டார் போல, குடும்பத்துலேருந்தே ஒருத்தர் பேசிட்டாங்க ஓகே அப்படின்றா கூட இருந்திருக்கலாம். நடிகை சகிலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யுது சினிமாவில், இஷ்டம் தான் நடி இல்லைன்னா போ, அவ்வளோதான். நானும் அதான் சொல்கிறேன், இஷ்டம் அது அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அதை செய்யக்கூடாதுன்னு தான் ஹேமா கமிட்டி வந்திருக்கு. கேட்கவே கூடாதுன்றாங்க. அவங்க கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்கன்றாங்க. மாற்றிக்கிங்க உங்களை. மென்னுக்கு அவங்க சொல்ல வர்றது உங்களை மாற்றிக்கிங்க. நாங்கள் உங்களை தண்டிக்கணுன்ற ஆர்வத்தில் நாங்கள் வரல. இது நடக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய குறிக்கோளே தவிர ஒய் டோன்ட் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப்ஸ்? ஏன் அப்படி எடுத்துக்க கூடாது? கொஞ்சம் மாறி தான் பார்க்கலாமே. நம்ம கொஞ்ச நாள் வரைக்குமாவது நம்ம இருந்து பார்க்கலாம். நமக்கு வீட்டில் பொண்டாட்டி காத்திருக்கா, குழந்தைங்க காத்திருக்காங்க. நம்ம போய் ஒரு ஆஃபீஸ் வேலை மாதிரி எடுத்து செஞ்சுட்டு வந்துடலாமே. சினிமான்னு நம்ம நினச்சிட்டு போனால் தானே ஒரு பொண்ணு மேலே ஆசை வருது. சினிமான்னு நினைக்க வேணாம். சாதாரணமான ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு ஆஃபீஸ் வேலை, அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு போகிற மாதிரி போங்க. அப்போ உங்களுக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வராது மச். அங்கேயும் நடக்குதுங்க. ஆனால் லேடிஸ்க்கு டார்ச்சர். பேங்க்னா ஒரு ஆஃபீஸர்னா கிளர்க்கோட நடக்குது, ஹாஸ்பிட்டல்னா டாக்டர் நர்ஸுக்கு நடக்குது, எல்லா ஃபீல்டும் நடக்குது தான். ஏன் இப்போ கொரோனா வைரஸ் வந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிவியை போட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்பட்டது பிகாஸ் ஆஃப் த மாஸ்டர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ். இது எங்கே தான் நடக்கலை. இது வந்து என்னன்னாக்கா அது சொன்னால் உடனே ஏற்றுக்கிறாங்க போலீஸ், உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நடிகைனால இறங்க பார்க்குறாங்க. அதனால தான் மெஜாரிட்டி எங்களால் வெளில வர முடியல. இதனால இந்த குறிப்பாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய டான்ஸஸ், குறிப்பாக லேடி டான்ஸஸ் எல்லாம் டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் மேக்கப் போடணும். அப்படிங்கும்போது அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஃபாலியல் அபியூஸ் நடக்குமா மேடம்? நான் கேட்டது 2-3 பேர் நம்ம செல்ஃப் மேக்கப் போட்டுக்கலாண்டின்னு 2-3 பேர் பேசிட்டு இருந்தாங்க. லைக் ஏன்னா மேக்கப் மேன் இங்கே அங்கே கை வைக்கிறாரு அப்படின்னாங்க. ஸோ கேட்டுக்கிட்டேன். தட்ஸ் ஆல். பட் கண் எதிர்க்க நான் பார்க்கல. பட் அது மாதிரி நடக்குதுன்னு ஐ காட் ப்ரூவ்ட். அதே மாதிரி சம்டைம்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸஸ் கூட நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் பற்றி. ஒரு டிரெக்டர் பற்றி ரொம்ப நல்ல இம்ப்ரெஷன் இருந்தது எனக்கு. பட் அவரோட நான் ஒர்க் பண்ணதில்லை. பட் அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் வாஸ் டெல்லிங் மீ ஒன்ஸ், இந்த கம்பெனிக்கு போயிருந்தேன், அந்த டிரெக்டர்மா இந்த மாதிரி என்ன கூப்பிட்டுருக்கான், ஆர்டிஸ்ட் எல்லாரையும் விட்டா ஏன் என்ன தான் கூப்பிட்டான், அதனால நான் கேட்டேன். அவங்கக்கிட்ட இல்லாத என்ன என்கிட்ட கிரேட்டாக பார்த்து நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. அதுன்னு சொல்கிற ஒரு மேனுடைய விருப்பம். எனக்கு அந்த டிரெக்டர் பற்றி நல்லாவே தெரியும். எந்த ஆர்டிஸ்ட்கிட்டையும் தொல்லை கொடுக்க மாட்டார். வெரி டீசன்ட் டிரெக்டர். ஐ வாண்டட் டு ஆக்ட் இன் திஸ் பேனர். பட் இவங்க இப்படி சொன்னோன்னே ஐ ஃபெல்ட் லைக் வாட். பட் நான் சேஃப், நான் ஆர்டிஸ்ட், அவர் ஆர்டிஸ்ட்கிட்ட வரல. ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போகிற யூனிட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கேயாவது நடக்கலாம், யாருக்காவது நடக்கலாம். தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம், நாட் மை ஃபால்ட். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்தால் தான் இட் இஸ் தேர். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சினாரியோ அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது. அதெல்லாம் வந்து நம்ம வெளியில் சொல்கிறது, போட்டு கொடுக்குறது தப்பு. நமக்கு பிரச்சனை வந்தால் நம்ம சொல்லலாம். இப்போ தமிழ் சினிமா, மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா 3 இதுலேயும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. கன்னடமும் பண்ணியிருக்கேன். எது பெஸ்ட் மேடம்? எந்த இண்டஸ்ட்ரி பெஸ்ட்டாக உங்களுக்கு தோணுது? ஐ திங்க் ஐ லைக் தமிழ் ஃபர்ஸ்ட், செகண்ட் தெலுங்கு மை ப்ரிஃபரன்ஸ். ஆனால் உங்களை மாதிரி சக நடிகை என்ன சொல்கிறாங்கன்னா, மலையாளத்திலாவது பரவாயில்ல 10-20 நடிகர்கள் தான் இதில் மாட்டியிருக்காங்க, ஆனால் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நடிகர்கள் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இதுதான் 2-3 சேனலில் சொன்னேன். இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் என் மூஞ்சி யாருக்கும் பிடிக்கலங்க, அதனால தான் என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இங்கே ஏங்க தமிழில் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? நான் சொல்லவே முடியல உங்கள் பேரை. சீரியஸாக இது தமிழில் யாருமே கூப்பிட்டது இல்லை இது வரைக்கும். பல நடிகைகள் வாய்ப்புக்காக போதை பட்டியலாம் வைக்கிறாங்க. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய டைரக்டர்லாம் கூப்பிட்டு போதை பட்டியலாம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தானே?
அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கிடையாதுங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் போகாமல் இருக்க தான் போதை பார்ட்டியை தராங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் இம்ப்ரெஸ் பண்ணிடலாமே ஒரு ப்ரொடியூசரை. இப்போ எல்லாரும் வரவழைச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவாங்க. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட மாட்டாங்களா? தட்ஸ் ஆக்சுவலி த திங். எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகைங்க அதை செய்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் போகாத நிறைய நடிகைகள் செய்கிறாங்க. இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். எல்லா ஃப்ரெண்ட்ஸை கமானியா வாட்டர் செட் லெட்ஸ் என்ஜாய், வாங்க இது சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, இல்லை லெட்ஸ் ஆல் ஹேவ் அ ட்ரிங்க், ஓகே. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப், ஓகே. அடுத்த படம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கீங்க, அடுத்த படத்துலேருந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி போதை பார்ட்டியில் என்ன நடக்கும்னா இவங்களே வந்து அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த பொண்ணு வந்தா இந்த பொண்ணு வந்தா இது ஒரு டைப் அது ஒரு டைப் இவங்களே தான் கமெண்ட் பண்ணுறது. எனக்கு எப்படி தெரியும்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் ஹூ ஆர் இந்த இண்டஸ்ட்ரி தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட் ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடாமல் இருக்கிறது தாண்டி ஒரே வழி. கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிட்டோனாக்கா பிரச்சனை வராது. அவங்களே வந்து சொல்கிறாங்க டி சாமி இந்த மாதிரி அப்படின்றாங்க. தட் இஸ் அ குட் ஐடியா ஆக்சுவலி. ப்ரொவைடர் நீங்கள் போதையாகி ஓவர் போதையாகி மாட்டிக்காமல் இருந்தால் சரி. பல மூத்த நடிகர்கள் ஒரு அமர்ந்திருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட் ரோல்ல. அதுல வந்து ஸ்ருதிஹாசன் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீடியோ இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. மோகன்லால் செய்த காரியம் அதை நீங்க பாத்திருப்பீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதுவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேர் உட்காந்து அதே மாதிரியான ஒரு செயல் செஞ்சா ஒத்துக்குவீங்களா? அது மோகன்லால் செஞ்சா முடியும், ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க செட்டோட உட்காந்து தேர் என்ஜாயிங், தட்ஸ் இட். அதனால ஒரு நடிகர் பப்ளிக்கா ஒரு பொது மேடையில வச்சு இது மாதிரி பண்ணலாமா? எங்க ஆர்டிஸ்ட்னா அவங்களும் மென்டா அவங்களும் ஒரு செட்டு ஒரு குரூப்போட உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் ஃபன் தேவை இல்லையா? தே கான் ஜஸ்ட் கண்ட்ரோல் தியர் ஃபீலிங்ஸ் அண்ட் ஆல் தட். ஃபைன். அப்படி இருக்கும் போது லைக் இல்ல அது தவறான ஒரு செய்கை தானே மேடம்? எதுங்க அவர் பண்ணது ஒரு தவறான செய்கை தான். அது மற்றவங்க சிரிச்சாங்களே பக்கத்தில் உட்காந்து சிரிக்கிறதுக்கு ஒரு கிண்டல் மாதிரி ஒரு ஜாலி ஒரு இதுக்கு பண்ணார், அவ்வளோதான். அவர் தனியாக கூட்டிகிட்டு போய் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டால் அது தப்பு. இது ஒரு அநாகரிகமான செயலுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஹி வாஸ் என்ஜாயிங் தட் மோமெண்ட். ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் ராங். இப்போ ஒருத்தர் மேலே யாரோ குற்றச்சாட்டு எல்லாமே அவர் பண்ணது தப்புன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இஸ் ஒன் ஜாலி கைண்ட். தான் சொன்னேன்னா மோகன் சாரோட ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட எறும்பு ஜோக் சொல்கிறது, காக்கா ஜோக் சொல்கிறது, யானை ஜோக் சொல்கிறது, இந்த மாதிரி அந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுவார். சொன்ன மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மம்முட்டி சார் இவங்க எல்லாமே ஒரு குரூப்பாக சேர்ந்தனால ஹீ ஹேஸ் சம் ஃப்ரீடம் டு என்ஜாய் ஹிம்செல்ஃப் இல்லைங்களா? கண்டிப்பாக மேடம். இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன போயிட்டு இருக்கு மேடம்? இப்போ வந்து ரோபோ சங்கர் வந்து ஹீரோவாக வர ரம்பி, அப்புறம் மிஸ் மேகி யோகி பாபு சார் படம் இது முடிஞ்சிருக்கு. ஹோலோ கோஸ்டர் ஒரு படம், அதில் வந்து நான் ஒரு நன் கேரக்டர் பண்ணுறேன். அது ஒரு பேய் படம். ஸோ அது ஒரு இது. அது அடுத்தது வந்து எண்ணெய் சுட்ட பனின்னு ஒரு படம். அதில் வந்து ஹீரோவுடைய மம்மியாக பண்ணியிருக்கேன். இவருடைய பேர் நம்ம மனோபாலா சார் இருந்தபோது பண்ணது. ரிலீஸ்க்கு வெயிட்டிங் இந்த படங்கள்லாம். அப்புறம் கெட்டவன் என்ற பேர் எடுத்த நல்லவன் ஒரு படம். அது பிக் பாஸ் மகத் ஐஸ்வர்யா, அதில் ஐஸ்வர்யாவுடைய மம்மியாக பண்ணியிருக்கேன். அப்புறம் செங்குருளின்னு ஒரு படம் மாதிரி. அப்புறம் இது வந்திருக்கு முழுக்க தமிழ் ப்ராஜெக்ட் தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். கானகன் இன்னொரு படம். இதெல்லாம் இப்போது தமிழில் தான். இது மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மெமரி ப்ளஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்தது பாயிண்ட் ரேஞ்ச், குறுநர், இதுதான் இருக்குது. ஸோ இப்போது என்ன நான் எவ்வளோ பாடுபட்டு யூ அண்டர்ஸ்டாண்டில். கொஞ்சம் நெகட்டிவாக பேசினா கூட ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு சான்ஸ் கட்டாகிற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு இல்லை நான் மறுக்கிறேன். எனக்கு 28 படங்க போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். அட்ஜஸ்ட்மெண்ட் பேசணுன்னு நான் மாறி வந்துடுறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எடுத்து நான் செஞ்சால் இன்னும் ஒரு 28 படம் எனக்கு லிஸ்ட்டில் இருக்கும். ஐ டென்ட் வாண்ட் இட். டீசெண்டாக இந்த 3 பேர் கூப்பிட்டாங்க. ஒருத்தர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஒய்ஃப் டாக்டர், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. மெமரி ப்ளஸ் படம் எடுத்தாங்க. பாயிண்ட் ரேஞ்ச் வந்து ஷைனு சவக்காரன். அவர் எப்பவுமே யூஸ்வலாக அக்கான்னு கூப்பிடுவார். ஸோ அவர் எல்லா படத்துலையும் எனக்கு சான்ஸ் கொடுப்பாரு. அது அவருடைய படம் ஆயிடுச்சு. குறுநரி ஹாரிஸ் இஸ்மாயில் படம். அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே கூட வருவாங்க, விளையாடுவாங்க. அதை விட்டால் மஞ்சித் திவாகர் இருக்கார். இவங்க ரெகுலராக எனக்கு படம் கொடுக்குறவங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இவங்க படங்களை மட்டும் நினச்சி சைலண்ட்டாக இருந்துட்டு தமிழில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இல்லை தெலுங்குக்கு போகலாம், ஏதோ ஒன்று அப்படி பண்ணிட்டு போகலாம். ஒருவேளை நான் தமிழ் இந்த படங்களாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். எனக்கு இங்கே ஏதாவது பிரச்சனை வருது. கண்டிப்பாக மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Taste the Daily.